ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரித்வின் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான். பாருங்கள், இந்த வீடு எங்கே இருக்குன்னா நம்ம மார்த்தாண்டம், நம்ம நாகர்கோவில் அடுத்து மார்த்தாண்டத்தில் தான் இருக்குது. மார்த்தாண்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு மேல்பாலை அப்படிங்கிற ஊரில் தான் இருக்குது. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 20 சென்ட், மொத்தம் 20 சென்டில் இருக்குது இந்த வீடு. 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது பழைய வீடு தான். ஆனால் பாருங்கள், ரொம்ப இந்த வீடு வந்து ரொம்ப லாபம் தான் சொல்லணும். பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 அடி பாதை. வீட்டில் வந்து வெளியே வந்து செடி எல்லாமே வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்ருக்காங்க. பார்த்து கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு வீடு வந்து பெரிய வீடு. 3000 ஸ்கொயர் ஃபீட்டு வீடை பார்த்திங்கன்னா நீங்கள் அசந்து போயிருவீங்க, அந்த அளவுக்கு இருக்குது வீடு. சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு வந்து 2 கேட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாம் செடியெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக வீடை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. வீட்டுக்கு வெளியே வந்து உங்களுக்கு கேமரா செட் பண்ணி வச்சுருக்காங்க. வீடு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சூப்பர் வீடுங்க. பார்த்து கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான வீடு. இதெல்லாம் செடியெல்லாம் வச்சு விட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு அர்ஜென்ட் சேலுன்னு போட்டிருக்காங்க. கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 காரு வந்து உங்களுக்கு தாராளமாக விட்டுக்கலாம். வீட்டில் டாக் வளர்க்குறதுக்கு எல்லாமே ஸ்பேஸ் இருக்குது. எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. பார்த்து கட்டி வச்சுருக்காங்க. இந்த வீடை வந்து நல்லா பாருங்கள். உங்களுக்கு திருப்தியாக இருந்தனா மட்டும் வந்து எடுங்க. வீடியோவிலே எல்லாம் தெளிவாக காணிச்சிருவோம். இதோட ரேட்டு வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரைட் சைட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இந்த வீட்டில் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-3 கார் விட இருந்தாலும் ஸ்பேஸ் இருக்குது. அந்தளவுக்கு விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் வெயில் இருக்காது. அவ்வளோ சுற்றி மரமாக தான் இருக்குது. மொத்தம் 20 சென்ட் இருக்குது. இப்படி ஒரு வீடு, அருமையான வீடு கிடைக்கவே செய்யாது. வீட்டுக்கு பின் சைடு இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பேக் சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். தனியாக துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே வந்து தனியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியே ஒரு கிச்சனுமே வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்து நீட்டாக வச்சுருக்காங்க. பாத்ரூம்லாம் பாருங்கள், நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. யாருமே வந்து ரொம்ப ஒன்றும் யூஸ் பண்ணலை அந்த வீடு. அவங்க ஃபாரினில் இருக்கிறதுனால பின்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டை பார்க்கலாம். வெளியே வந்து செடி எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன தோட்டமே இருக்குது. தென்னமரம் எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பாதி தான் நமக்கு உண்டு, மீதி வந்து நமக்கு இடம் கிடையாது. இதெல்லாம் வேறு இடம். இதில் இந்த
நீங்கள் டேரெக்டாக இது வாங்க வரும்போது கரெக்டாக தெளிவான சொல்லி தந்துடலாம். பேக்கில் நான் இது வந்து உங்களுக்கு வந்து பேக்லேயும் ஒரு ரோடு போகுது. நான் பாருங்கள், 2 சைடும் பாதை இருக்குது. சரி, நீ வீட்டை பார்க்கலாம் பாருங்கள். எதுக்கு நம்ம தோட்டத்தை காணிச்சோம்னா, உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு காணிக்கிறதுக்காக தான். மொத்தம் 20 சென்ட்டுக்கிட்ட இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படியெல்லாம் வீடு வந்து எப்போமாவது ஒருக்க தான் கிடைக்கும். வீட்டு என்ட்ரன்ஸே மிரட்டி விட்ருக்காங்க. வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, ஆனால் வந்து நம்ம வந்து ஜன்னல் டோர்லாம் வந்து ஓப்பன் பண்ணி போட்டிருக்கோம். எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். பேக்கில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பகல்லே. சுத்தமாக கரண்ட் இல்லை, ஆனாலுமே நமக்கு வந்து எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். வீடு ப்ரைட்டாக இருக்குது. எல்லா இடத்துலையும் விண்டோலாம் போட்டு எடுத்து சூப்பராக வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பெட்ரூம். இந்த வீடு தேவை இருக்கக்கூடியவங்க பொறுமையாக வீடியோ பாருங்கள். எல்லாமே நம்ம வந்து நீட்டாக பொறுமையாக காணிப்போம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிக்காம ஆகிடக்கூடாது. அதனால் வீடியோவை நீங்கள் செம்மையாக ஒழுங்காக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடு வந்து அவங்க வந்து ரொம்ப ஒன்றும் யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபாரினில் இருந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்போ செட்டில் ஆக போகிறாங்க. அதனால தான் வந்து சேலுக்கு போட்டிருக்காங்க. புது வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இது ஒரு பெரிய பெட்ரூம். ரெண்டு கட்டில் எல்லாமே போட்டிருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் வந்து ஹார்ட் மாடலில் போட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டு ஹாலை பாருங்கள். இந்த டிவி யூனிட் மட்டுமே வந்து எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்படி நேச்சுரலாகவே பண்ணிட்டாங்க. வீடு கட்டும்போதே அப்படி பண்ணிட்டாங்க. இதில் மேக்ஸிமம் உட் ஒர்க் இருக்காது. ஃபால் சீலிங்குமே வந்து உங்களுக்கு அப்படியே நேச்சுரலாகவே பண்ணிட்டாங்க.
டைனிங் டேபிள் போட்டிருக்காங்க. இதில் தான் டைனிங் ஹால். டைனிங் ஹால் பக்கத்துலேயுமே வந்து ஒரு விண்டோ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்ப்போம். கிச்சனை பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா கிச்சன் வந்து பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீட்டோட கிச்சனுமே வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். சும்மா நின்று பராமரிக்கணும் அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. பெட்ரூம் எப்படி இருக்கோ அதோட பெருசாக எதிர்பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் பாருங்கள் கீழே அவ்வளோ கபோர்டு ஒர்க் இருக்குது. உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க் வந்து இல்லாத ஏரியாவே இல்லை. அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதா இருந்து எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. இந்த வீடோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. புது வீடு எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. இதில் ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் வச்சுருக்காங்க. வீடோட திங்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த வீடோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி. அங்கே வந்து எப்போது வரும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. பாருங்கள் படிக்கட்டுலாம் எப்படி இருக்குன்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பெட்ரூம் இருக்குது. மேலே பாருங்கள். இந்த வீட்டுக்கு எல்லாமே வந்து ரொம்ப வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து துபாய் மாடல்லே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கீழே நம்ம பார்த்த மாதிரி அதே மாதிரி ஒரு பெட்ரூமு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீட்டில் வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப யூஸ் பண்ணாங்கன்னா அந்த பாத்ரூமை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த வீடை பாருங்கள். புது வீடு எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்குது. பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு இது நல்லா தெரியும். பார்த்தீங்களா, இது கீழே பார்த்த மாதிரி தான் மேலே ஒரு பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம். பாருங்கள் இந்த வீட்டுக்கு சிட் அவுட்டை பாருங்கள். உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். சூப்பராக ஒரு ஊஞ்சல் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடியுமே நமக்கு வந்து ஒரு ஃபேனும் வச்சு விட்ருக்காங்க. இந்த ஊஞ்சலில் இருந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பாட்டையும் கேட்டுக்கிட்டு வேறு என்ன வேணும் இந்த வீட்டில் அப்படி இருக்குது. இந்த வீடு வந்து கண்டிப்பாக எடுங்க. தேவைப்படுறவங்க என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க.
மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வீட்டுக்கு 1,30,00,000 சொல்கிறாங்க. பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாம். மறந்துடாதீங்க. மேலே மொட்டை மாடியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதை மட்டும் லாஸ்ட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த வீட்டுக்கு உங்களுக்கு வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல ஏரியாலையுமே உங்களுக்கு துணியெல்லாம் அழகாக காய போட்டுருக்கலாம். ஏன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும் கரெக்டாக. இந்த வீடு உங்களுக்கு மேற்கு திசை பார்த்து தான் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த 2000 லிட்டர் டேங்கு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேவைப்படுறவங்க இந்த வீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.